ஹலோ பிபி ஸ்குவாட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு ஊட்டிக்கு வந்து டாய் ட்ரெயினில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்கு அங்கே நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கு, என்னென்ன சீனரிஸ் எல்லாம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுறாங்க, என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாய் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 1899ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வந்து ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் இதோடைய ட்ராக் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வரைக்கும் தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1908ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் பெர்ன் ஹில் அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதே வருஷத்தில் அக்டோபரில் பார்த்தீங்கன்னா உதகமண்டலம், அதாவது ஊட்டின்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இதோடைய இன்ஜின் பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வரைக்கும் நீராவி இன்ஜின், அதாவது ஸ்டீம் இன்ஜின் சொல்லுவாங்க, அதில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அதில் தான் வந்து ரன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குன்னூர்லேருந்து ஊட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் டீசல் இன்ஜினில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் ரயில்வேவும் நீலகிரி ரயில்வேவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உலக பாரம்பரிய களமாக யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே டூரிஸ்ட் வந்து அதிகமாக வராங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உலக அளவில் ஒரு ஃபேமஸான ரயில்வே பாதைன்னே சொல்லாங்க இது ஊட்டி டாய் ட்ரெயினை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்கெட் கிடைக்கிறதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணால் தான் இந்த இடத்துல நம்மளால் வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாய் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காலையில் 7:10க்கு கரெக்டாக ஆரம்பிக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்தாலும் சரி, இல்லை பஸ்ஸில் வந்தாலும் சரி, ஒரு 6:30 மணிக்கே இங்கே வந்து ரீச் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 7:10க்கு கரெக்டாக உங்கள் சீட்டில் வந்து நீங்கள் வந்து உட்காரத்துக்கு டைம் கரெக்டாக இருக்குங்க. ஸோ நாங்கள் வந்து காலையில் வந்து 6:30 போல் வந்தோம். வந்து சாப்பிட்டு முடிச்சு இங்கே ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி இன்ட்ரோலாம் கொடுத்து பேசலாம் அப்படின்னாலும் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ டைம் கரெக்டாக 7:10 ஆகும்போது நாங்கள் உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. உள்ளே போனோன்னா நமக்கு வந்து சீட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 4 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப வந்து இடைஞ்சலாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி சில ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம பேக்ஸ் வச்சுக்கலாம். இது முழுக்க முழுக்க டூரிஸ்ட்டுக்காக நடத்தப்படுற ஒரு ட்ரெயின் ஜேர்னி தாங்க. இது வந்து லோக்கல் வந்து மோஸ்ட்லி நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டோ இல்லை வந்து ஜென்ரலில் வந்துட்டு நின்றுட்டு போகிற மாதிரியோ இதில் வந்து கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க டூரிஸ்ட்டுக்காக பண்ண ஒரு ரயில்வே அப்படின்னே சொல்லலாம். நாம் கரெக்டாக சீட்டெல்லாம் பார்த்துட்டு உக்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:10க்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு மெதுவாக மூவ் பண்ணுவாங்க. மூவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகாதுங்க. ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு கல்லார் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நிப்பாட்டுவாங்க. அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் ஜேர்னி வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஹில்ஸ் ஏற மாட்டோம். அந்த அந்த கல்லார் ஸ்டாப் வரைக்கும் நம்ம வந்து ஹில்ஸ் ஏற மாட்டோம். வெளியெல்லாம் சீனரிக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு தோட்டம் நார்மலாக நம்ம ஊர்லலாம் பார்த்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. ஸோ அந்த கல்லாறு வந்து ஸ்டாப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கே ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் இறங்கி உங்களுக்கு வேணும்னா டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் என்ன எடுத்துக்கலாம். அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து நம்ம டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி நம்மளை வெளியே வர சொல்லி நீங்கள் வேணும்னா வீடியோஸ் எடுத்துக்கோங்க, இல்லை டாய்லெட் யூஸ் பண்ணுறதா பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்ஜினில் வந்து ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் வந்து நமக்கு ஏதாவது வந்து துரு பிடிக்கிறதுக்கான ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து ஆயிலும் வந்துட்டு நமக்கு அந்த சக்கரத்தில் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சோன்னா நமக்கு வந்து திரும்ப விசில் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெயின்குள்ளே போய் உட்காந்துடணும். அப்போ டோரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக லாக் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாஃப் தான் பண்ணுவாங்க. கல்லார்லேருந்து கிளம்புற ட்ரெயின் தாங்க நம்ம போகும்போது அவ்வளோ சூப்பராக வந்து நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கேருந்தா நமக்கு வந்து பற்சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் தான் இருக்கும். ஆனால் நமக்கு கல்லார்லேருந்து பார்த்தீங்கன்னா மிடில் வந்து ஒரு பல் சக்கரம்னு சொல்லுவாங்க. பல் ட்ராக் அதுதான் வந்து நம்ம ட்ரெயினை வந்து இழுத்துட்டு மேலே போகும். இன்கேஸ் நம்ம வந்து மேலே ஏறுறனால ட்ரெயின் கீழே வரக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு சேஃப்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ட்ராக் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பற்சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நம்மளை மேலே இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கீழேயும் போகாமல் தடுக்கிற மாதிரியும் இருக்கும். நம்ம மேலே போக போக பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நமக்கு அதிகமான டனல்ஸும் ஃபால்ஸும் வியூ பாயிண்ட்ஸும் வருங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதிகமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. நிறைய பேர் வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் டனல் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ட்ரெயினுக்குள்ளே லைட்ஸ் வந்து ஆன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டனலுக்குள்ளே போகும்போது எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வேறு லெவலில் என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கல்லாருக்கு அப்புறம் போகிற ரூட்டு தாங்க நம்ம உண்மையாகவே
ட்ரெயின் அதாவது ஹில்ஸில் ஏறுற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாகவும் போகும். நிறைய வந்து வியூ பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயத்த நம்ம அங்கேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நமக்கு கல்லாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் நிப்பாட்டுவாங்க. அங்கேருந்து வியூ பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எடுத்துகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து முழுக்க முழுக்க டூரிஸ்ட்டுன்றனால ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்துக்கும் வந்து இங்கே அலோவ் பண்ணுவாங்க. மற்ற ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தால் ஏன் எடுக்கிறீங்க எதுக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் ஒதுக்கி நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காகவே டோர் ஓப்பன் பண்ணி வர சொல்லி இந்த வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாய்லெட்ஸ் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நிப்பாட்டும் போது நம்ம சேம் ப்ராசஸ் தான். கலரில் எப்படி நமக்கு வந்து அந்த வாட்டர்லாம் ஃபில் பண்ணாங்களோ அதே மாதிரி ஃபில் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அந்த லூப்ரிக்கெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ட்ரெயின் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு ஸ்பாட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டனல்ஸு இந்த ரிவர்ஸ் எல்லாம் வந்து கிராஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னிமேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணும்போது தாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டீ எஸ்டேட்டெல்லாம் வந்து செமையாக தெரியும். ஒரு டீ எஸ்டேட் வியூவெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல நமக்கு செமையாக இருக்கும். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் ட்ரெயின் ஜர்னி பண்ணும்போது மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சீனரிக்கு இருக்கும். நீங்கள் அதுவே வந்து ரைட் சைடில் உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து அந்த பாறையை மட்டுமே பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டனல்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் உட்கார மாதிரி இருந்தால் உங்களுக்கு நிறைய வியூஸை நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைனா எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா எப்படியாவது லெஃப்ட் சைடில் வந்து உங்கள் சீட்டை வந்து பிடிச்சிக்கோங்க. ரன்னிமேடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நம்ம வந்து குன்னூரில் வந்து ரீச் பண்ணிடுவோம். குன்னூரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நமக்கு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே டைம் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் தான் நமக்கு வந்து ஸ்டீம் இன்ஜின், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீசல் இன்ஜின் வந்து மாற்றுவாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கே நீங்கள் வந்து டாய்லெட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேட்டுப்பாளையத்தில் சாப்பிடல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் குன்னூரில் தாங்க சாப்பிட முடியும். சென்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கடைகள் எதுவும் இருக்காது. அதனால நீங்கள் மேட்டுப்பாளையத்தில் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே சாப்பிடல அப்படின்னா நீங்கள் வந்து நேராக வந்து குன்னூரில் தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். குன்னூர் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா 10:45 ஆகிடுங்க. ஸோ 10:45 நீங்கள் சாப்பிட்றது பெட்டரா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் நம்ம போகும்போது கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் 40 கிலோமீட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் போகும். அந்த ஸ்பீடில் தாங்க போகும். குன்னூர் நீங்கள் ரீச் ஆகிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்ஸ் வந்து நமக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் குன்னூர்லேருந்து நீங்கள் ஊட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரைட் சைடில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வியூஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெருசாக நம்ம கீழே பார்த்த மாதிரி இருக்காது. நீங்கள் குன்னூர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குன்னூர் டு ஊட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படா ஊட்டி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கும் மோஸ்ட்லி வந்து. ஸோ எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குன்னு நினைத்தேன். எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு குன்னூர் வரைக்கும் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி, இல்லை நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வரைக்கும் போயிட்டு அங்கே நீங்கள் வந்துட்டு வந்தாலும் சரி, மேக்ஸிமம் நீங்கள் இந்த ட்ரிப்பை ஃபுல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஊட்டி வரைக்குமே போகலாம். ஸோ அதுவுமே நல்லா தாங்க இருக்கும். ஆனால் குன்னூர் வரைக்கும் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். குன்னூர் டு ஊட்டி வந்து ஒரு ஒன் ஹவர் 15 மினிட்ஸ் அந்த ஸ்பீடில் போயிடும். அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படா போகும் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஊட்டி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஊட்டி வந்து ரீச் ஆன உடனே அங்கே வந்து ஐ லவ் ஊட்டி அப்படின்றது இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம போயிட்டு வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இந்த ட்ரெயின் ஜேர்னிக்காக மட்டுமே நாங்கள் வந்தோம். ஸோ ரிட்டன் அப்படியே வீட்டுக்கு போகிறது தான். ஸோ இதில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ ரொம்ப நெருக்கி உட்கார மாதிரி தாங்க இருக்கும் மோஸ்ட்லி. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பசங்களுக்கு ஒரு சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு டாய் ட்ரெயின் அப்படின்னு தான் சொல்லுவேன். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னிக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குங்க. ஸோ நிறைய பேர் எங்ககிட்ட சொன்ன விஷயமும் அதுதான். அண்ட் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்தோம்னா அது வந்து இங்கே ஒன்றுமே கிடைக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மான்சூன் டைமில் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன்னியாக இருந்தனால எங்களால் வந்து உள்ளே உட்கார முடியல. ரொம்ப வந்து ஊட்டியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட்டாக தான் இருந்தது. ஸோ அப்போது நாங்கள் ட்ரெயின் ஜேர்னி வெளியிலேருந்து வரும்போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 months முன்னாடியே புக் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட், 2 செகண்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட், 1 ஜென்ரல் இருக்கும். நீங்கள் வந்து புக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஜென்ரலில் தான் வரணும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock வந்து நீங்கள் வந்துட்டு மேட்டுப்பாளையத்தில் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு 40 பேர் 50 பேர் வந்து நின்ட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைக்கும். ஸோ யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா புக் பண்ணவங்களே யாராவது வந்துட்டு வரல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு போகிறதாங்க பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் பெருசாக டிஃப்ரெண்டெல்லாம் இருக்காது. சேமாக ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஓப்பனாக வந்து ஃபுல் கிளாஸாக இருக்கும். செகண்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோவில் மட்டும்தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதாங்க பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்கும். மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சு இதை வந்து நம்ம போய் பார்த்துட்டு
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நானும் வந்தேன். நீங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு டைம் ஆச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி வந்து மான்சூன் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து நமக்கு வந்து என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் போன டைம் தப்பான டைம், மேபி அதனால் வந்து எனக்கு இப்படி தோணலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த டாய் ட்ரெயினை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு ட்ராவல் வீடியோவில் உங்களை வந்து திரும்ப வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் மக்களே.